ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவை எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும் தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சைட் வந்து ஃபைவரோட ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் எப்படி ஃபைவரில் ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இதிலே ரன் பண்ண போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஃபைவரை பொறுத்தளவு உங்களுக்கு அந்த அளவு கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் சர்வீஸ் ஆரம்பித்து உங்களுக்கு எந்த ஸ்டார் ரேட்டிங் இல்லைனாலும் பரவாயில்ல, இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நானும் வந்து அப்படி தான் ஏர்ன் பண்ணேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஸ்டாரும் கிடையாது. ஆனால் எனக்கு போக போக உங்கள் ஸ்டார் ரேட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால என்னோட இன்கம் வந்து இப்போ ஓரளவு நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இதில் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற ப்ரூஃபும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அப்போ நான் வீடியோ பண்ணுறப்ப இந்த வெப்சைட்டோட க்ரோத் வந்து அந்த அளவு இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன், இதில் வந்து நீங்கள் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி இப்போலேருந்து ரன் பண்ணுங்க அப்படின்னு. அது எத்தனை பேர் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இதில் கிக் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்பயே வந்து நம்ம சேனலில் நான் வீடியோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோட ப்ரூஃபும் வந்து நான் அதில் காட்டினேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் இப்போ ஒரு நல்ல வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் பரவாயில்ல. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வந்து நல்ல ஒரு ரேங்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 6 மந்த்தில் இதோட டிராஃபிக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மேலே போயிட்டு தான் இருக்கு. கன்சிஸ்டண்டாக வந்து டிராஃபிக் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கு. ஸோ அவ்வளோ விசிட்டர்ஸ் வந்து வராங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஃபைவர் வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சைட்டில் நீங்கள் நிறைய சேல் எடுக்கலாம். ஸோ என்னோட சேல் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அது எனக்கு எப்படி சேல் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ லாஸ்ட் 1 மந்த்தில் வந்து இங்கே பாருங்க 2 lakhs கிட்ட வந்து விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து யூஎஸோட பீப்புள்ஸ் தான் வந்து அதிகமாக இந்த வெப்சைட் விசிட் பண்ணுறாங்க. அவங்க வந்து உங்கள் சர்வீஸை வந்து ஈஸியாக வந்து கேதர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து உங்களோட சேல் வந்து நீங்கள் லீட் பண்ணலாம். இன்னும் வந்து வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வந்து இதில் ஒரு சர்வீஸ் ஆரம்பிங்க. காம்படிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சைட்டில் வீடியோ பண்ணுறப்ப அதிகமான கிக்ஸ் இல்லை, அதிகமான சர்வீஸ் எதுவுமே கிடையாது. பீப்புள்ஸும் வந்து கம்மியாக வந்துட்டு இருந்தாங்க. நான் விசிட்டர்ஸ் வேல்யூ பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அதிகமான விசிட்டர்ஸ் வரனால நிறைய பேர் வந்து ஃபைவர்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட்டுக்கு ஜம்ப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து சர்வீஸ் வந்து ஆரம்பிங்க. ஏன்னா ஃபைவர்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அதிகமான சேல் இருக்கும், உங்கள்கிட்ட சேல் இருக்காது. ஸோ நீங்கள் சர்வீஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சேல் வந்தாலே போதும். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு லெவல் கொடுத்துருவாங்க. அந்த லெவல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஃபைவர்லேருந்து நீங்கள் வச்சிருக்க அதே சர்வீஸ்க்கு ஒரு கிக்ஸ் ஆரம்பித்தாலும் உங்களோட கிக்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக வந்து இதில் ஒரு சர்வீஸ் ஆரம்பிங்க. ஸோ எந்த சர்வீஸ் ஆரம்பிக்கலாம், நான் வந்து எந்த சர்வீஸில் ப்ராஃபிட் பார்த்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து ஏர்னிங் காட்டணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ரைட் கார்னரில் சைன் அப் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். அதனால் அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இமெயில் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சைட்டில் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சைட்டில் வந்து நீங்கள் எப்படி சர்வீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவரை போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. fiverr.com இருக்குது. இதில் ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. அதை பார்த்து ஒரு மாடல் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைவரில் வந்து நீங்கள் எப்படிலாம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பேனர், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாமே வந்து ஃபைவரில் வந்து எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் கொடுக்கணும். எக்ஸாக்டாக வந்து அதே மாதிரி தான் ஃபைவரில் கிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபைவரை போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி கிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ அண்ட் ட்ரெண்டிங் சர்வீசஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண சர்வீஸ் எவ்வளோ சேல் எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறையா வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்களும் ஃபைவரை போய்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வீஸ் வந்து நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னா லோகோ டிசைன்ஸ். ஸோ இந்த சைட்டில் வந்து நான் லோகோ டிசைன்ஸுக்கு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அந்த அளவு சேல் எடுக்கல, ஆனால் போக போக வந்து எனக்கு நிறைய சேல் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து லோகோ டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஷாப் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து canva.com இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறைய லோகோ வந்து இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க, அதாவது டெம்ப்ளேட்டாக இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சும் உங்களுக்கு லோகோ டிசைன்ஸுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி ஒரு லோகோ டிசைன்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஐடியா கேதர் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒரு வெப்சைட் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சாலும் எனக்கு லோகோ டிசைன்ஸுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணுற ஒரு வெப்சைட்டையும் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நான் லோகோ டிசைன்ஸுக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சு இதில் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்றது ஒரு ப்ரூஃப் வந்து காட்டுறேன், அதை வந்து பாருங்கள். ஸோ இங்கே மெனு அப்படின்னு இருக்கும், இதில் ஏர்னிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். இதுதான் வந்து ஏர்னிங் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது டேஷ்போர்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு லைவாக வந்து ப்ரூஃப் காட்டுறேன். நீங்கள் நம்பல அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்னிங் செக்ஷனை போய் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ நான் வேணால் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏர்னிங் செக்ஷன் இருக்கும் எக்ஸாக்டாக. இதில் வந்து எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாது, இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்ட். உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன். ஸோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா $168 வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன். நான் எவ்வளோ வித்ரா எடுத்திருக்கேன் அப்படின்னா $140 வந்து நான் வித்ரா எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஜென்யூனான வெப்சைட். 24 hours வந்து கஸ்டமர் கேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 24 hours வந்து கஸ்டமர் கேர் இருக்காங்க. அதை நீங்கள் எந்த கிளாரிஃபை வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எப்படி வித்ரா எடுக்கலாம் அப்படின்னா பேபால் அண்ட் பெய்னியரில் வந்து வித்ரா எடுக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து பேபாலையும் வித்ரா எடுத்திருக்கேன், பெய்னியர்லையும் வித்ரா எடுத்திருக்கேன். ஸோ இவங்க கொடுக்குற 2 பேமெண்ட் மெத்தடும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் 2த்துலையுமே வந்து வித்ரா எடுத்திருக்கேன். 2த்துலையுமே பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் பேபாலில் வந்து வித்ரா எடுக்கிறப்ப எனக்கு எந்த ஒரு கமிஷனும் எடுக்கல. எனக்கு $20 வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பேபால் வந்து எந்த ஒரு கமிஷனும் எடுக்கல. நீங்கள் பெய்னியரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரு $3 வச்சுருக்காங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பாக்கி இருக்க அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து $20 இருந்தால் தான் நீங்கள் வித்ரா எடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வித்ரா எடுக்க முடியாது. மினிமம் வந்து $20 வந்து வச்சுருக்காங்க. ஸோ $20 வந்து நீங்கள் பேபாலில் வந்து எடுக்க முடியும். இதுவே நீங்கள் பெய்னியரில் வித்ரா எடுக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து உங்கள்கிட்ட $50 வேணும். $50 ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பெய்னியரில் வித்ரா எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் $70, $100 அந்த மாதிரி இருந்து பெய்னியர் எடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் வித்ரா வந்து இங்கே $50. அதுவே நீங்கள் பேபால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா $20 இருந்தால் போதும். $20 வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எந்தெந்த டேட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, 10 ஜூன் 2020 வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதே நாளே வந்து இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 21 ஜூனில் வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு 2020. அதுக்கப்புறம் 27 வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதே நாளே வந்து எனக்கு இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தால் போதும். அந்த ஆர்டர் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ஆர்டர் வந்து நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் வச்சு தான் வந்து இங்கே கஸ்டமர் வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்க. அப்படியே வந்து சிமிலராக வந்து ஃபைவர் மாதிரி தான். ஆனால் வந்து இதில் உங்களுக்கு நல்ல ரேட்டிங் கொடுப்பாங்க. ஃபைவரை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே உங்களுக்கு பேட் ரிவ்யூ எதுவுமே போட மாட்டாங்க. பிடிக்கல அப்படின்னா ரிவிஷன் கேட்பாங்க. அதை நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அப்பயும் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேட்டிங் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் லெவல் கொடுப்பாங்க. நான் வந்து லெவல் 4ல் இருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப லெவல் 1ல் இருப்பீங்க. அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட ரேட்டிங் அதிகமாக இந்த வெப்சைட்ல உங்களுக்கு லெவல்ஸ் கொடுப்பாங்க. அந்த லெவல்ஸ் வந்து நீங்க எந்த மாதிரி கிக்ஸ் ஆரம்பிச்சாலும் உங்களோட கிக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதனால தான் அந்த லெவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் ஒரு ஆர்டர் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டாக வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த வெப்சைட்ல ஒரு க்ரோத்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு $5 வந்து மினிமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு $10, $15 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்க. எப்போ இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா உங்களோட ரேட்டிங்ஸ் அண்ட் லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது பிறகு நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணேன். நான் வந்து ஒரு $5 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் $10, $50, இப்போ நான் $25 வரையும் வந்து வச்சிருக்கேன் என்னோட சர்வீஸை. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து க்ரோ பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே $25 வச்சிங்க அப்படின்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வர அந்த ரேட்டிங் நமக்கு வேணும் அப்படின்னா $5 மினிமம் வந்து இதில் $5 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மினிமம் $5 அப்படின்றது நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் தான் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்சது ஆர்டர் வந்து $5 தான். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இந்த சைட்டில் நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நான் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து லோகோ டிசைன்ஸ்க்கான என்னோட ரெஃபரன்ஸ் சைட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சைட் தான் வந்து நான் ரெஃபரன்ஸுக்காக பயன்படுத்தினது லோகோ டிசைன்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சாலும் உங்களுக்கு அந்த ஐடியா மேக் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு ஐடியா மேக் பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகரியும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர் வந்து எந்த கேட்டகரி கேட்டாலும் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லோகோஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் ஐடியா ஜெனரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னா logodesign.net. மறுபடியும் சொல்கிறேன், logodesign.net. ஸோ நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த வெப்சைட்டில் நீங்கள் இருக்க லோகோவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ரைட் வந்து கொடுத்துருவாங்க. அதையும் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் பார்க்க சொன்னேன். நீங்கள் அதையே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலிமா வந்து உங்களுக்கு காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கஸ்டமர் அந்த லோகோவை எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களோட லோகோ டிசைன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். அப்படி இல்லை என்கிட்ட ஃபோட்டோஷாப்பே இல்லை, எனக்கு ஃபோட்டோஷாப்பில் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து canva.com யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாவில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து லோகோ கொடுத்துருப்பாங்க. இன்பில்ட் டெம்ப்ளேட்
டெம்ப்ளேட் எல்லாமே வந்து டெம்ப்ளேட்டை தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி உள்ளே இருக்க டிசைன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு காப்பிரைட்டும் கிடையாது, மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு சர்வீஸ். அதில் இருக்க லோகோ வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தேவையில்லை. ஜஸ்ட் உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அவங்க கொடுக்குற நேம் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கேன்வாவை நீங்கள் பயன்படுத்தி லோகோ பண்ணுறது. எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியும், நான் எப்படி லோகோ பண்ண முடியும், எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸைட்டாக இந்த வெப்சைட் வந்து பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து லோகோ எடுத்துக்கலாம். ஸோ எப்படி லோகோ எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வந்து கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு கேட்டகரி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எஜுகேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனல் நேமே கொடுத்துட்டு இங்கே டிசைன் அப்படின்றக்கும் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு அது ப்ரொஃபஷனலாக தெரியுது அப்படின்னா அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய லோகோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வியூ மோர் லோகோஸ் அப்படின்னு இருக்கு. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான லோகோ டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஐடியாவை வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு லோகோ இருக்குது அப்படின்னா இந்த லோகோவில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதே கலர் கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்க்கில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் இதே டிசைன்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ண லோகோ வந்து காப்பிரைட் ஆகிடும். இவங்களோட லோகோ வந்து மேட்ச் ஆகும். அதில் நீங்கள் வந்து இதை ரெஃபரன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஸோ இந்த உள்ளே இருக்க டிசைன்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிசைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்க டெக்ஸ்ட்டையும் கீழே இருக்க டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே இருக்க இந்த இன்செக்ட்டுக்குள்ளே அந்த கொடுத்துருக்க டிசைன் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு லோட்டஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணால் ஒரு புக்ஸ் அதை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப அது வந்து யூனிக்காக இருக்கும். அந்த லோகோ வந்து அவங்க எங்கே வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் இதே டிசைனை காப்பி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அது அவங்க எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. அதில் காப்பிரைட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்னோட ரிக்வஸ்ட் கூட, இதில் இருக்க லோகோவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் இதில் இருக்க லோகோவை ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லோகோ டிசைன்ஸை மேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டிசைன்ஸ் பண்ணுவேன். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு ஐடியாக்காக இந்த வெப்சைட் வச்சுக்கோங்க. இதில் இருக்க லோகோவை வந்து காப்பி பண்ணாதீங்க. ஸோ அப்படி காப்பி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து காப்பிரைட் கொடுத்துருவாங்க. என்னோட மெத்தட் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி தெரியல. நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு பயனாவது இருக்கும். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து லோகோ டிசைன்ஸ் அண்ட் ஃபோட்டோஷாப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்கி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மெத்தட் பயன்படுத்தி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் எதில் வேணால் பார்த்து இந்த மாதிரி ஏர்னிங் மெத்தடை கற்றுக்கலாம். ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.